அந்த கில்பட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கண்காணி உனக்கு கடைசி தூக்கம். ஐயோ ஐயோ ஐயோ, நாயா மாதிரி கடிக்கிறானே. ஆமா, டூயட் பாடு. பாடுவா? ஐயோ, அதுக்கு இந்த இடம் ஒத்து வராது. பைக்கர ஃபால்ஸ், தொட்டகடா, பிருந்தாவன் கார்டன் அங்கெல்லாம் போவோம். உனக்கு என்ன கவலை? ஆமா, உங்களுக்கு என்ன பெரிய கவலை? ஆமா, உனக்கு எப்பவும் ஜாலிதான். உன் மனசுல பட்டு பண்ணி சொல்லிடுறேன். நான் மனசுல இருக்கிறது நானா பட்டு பட்டுன்னு சொன்னேன்? ஆமா ஆமா, 1000 சிரிச்ச முகம், சவுப்பு டைரி, ரோஜா பூ, இதெல்லாம் யார் சொன்னாங்க? ஆரம்பத்துல நான் தான் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் ஓகே. ஆனா அது அம்மா கிட்ட யார் எடுத்து சொல்றது? இவ்வளவுதானா? யாருன்னு லவ் பண்ணாங்க? நான் மட்டும்தான். அப்ப நீங்க மட்டும் தான் போய் சொல்லணும். அது எப்படி? சிம்பிள், வெரி சிம்பிள். அதே சேப்பு டைரி, நானும் நீங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ, பாஸ் சைட், ஒரு ரோஜா பூ, இதெல்லாம் அம்மா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல போய் வச்சுடுங்க. அவங்க பாப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன வீட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ, அப்ப என்ன விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா? போயிடு, உனக்கு தான் உங்க அப்பா வீட்டு இருக்கேன், எனக்கு யார் வீட்டு இருக்கு? ஓகே ஓகே. லட்சுமி, நான் சீரியஸாவே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. Really? சரி, அத்தை பொண்ணுக்கு இப்ப மணி கேட்கணும். நான் ட்ரை பண்றேன். ஆண்டி, எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டி. என்னது? நீங்க ஒருத்தரே இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அங்கிளோட உடம்பு கெடாம பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ் கிளப், அது இது, இதெல்லாம் எப்படி ஆண்டி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களே வழி காட்டியா வச்சுக்கிட்டு நானும் உங்க வழியிலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தெம்பு கிடைக்கிறது? இந்த மாதிரி தொணன்னு பேசாம லிமிட்டா பேசுறேன் பாரு, அதனாலதான். நம்ம காதல் விஷயத்தை அம்மா காதல போட்டியா? ஏன் உம்முன்னு இருக்க? அம்மா ஏதாவது சத்தம் போட்டாங்களா? தோணான்னு பேசாம லிமிட்டா பேசணும், அப்பதான் தெம்பு இருக்கும். கடிச்சிருச்சு. என்னது? வெள்ளை முடி. வெள்ள முடியல புடுங்குறியா? அப்புறம் தலையில ஒண்ணுமே இருக்காது. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கவே இல்ல பாய் ஃப்ரெண்ட். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அவர் அப்பப்ப டை அடிச்சிடுவாரு. அதே மீறி எடுக்க போனா ஐயோ ஐயோ குறைஞ்சிடுமேனு கத்திட்டு இருப்பாரு. கேடுகிட்ட இலக்காய்க்கு டை தான் ஒரு குறைச்சல். கேர்ள் ஃப்ரெண்ட், என் தலையில முளைச்சிருக்கிற வெள்ளக்காரனை நான் புடுங்க ஆரம்பிச்சிட்டுனா உலக மகா வழுக்கை தலை சங்கத்துல நானும் சேர வேண்டித்தான். பாய் ஃப்ரெண்ட், இவ்வளவு சத்தமா சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த பஸ்மாசுரன் என்னன்னா? எந்த பஸ்மாசுரன்? தலையில வச்ச பஸ்மாசுரன். எந்த பஸ்மாசுரன் பத்தி அப்போ சொல்றேன். அத்தை வந்திருக்கா, அவட பேசல, நீ போ. வரேன் ஆண்டி. அடு அப்பா, புடவை கடையே வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. Many more happy returns of the day. Congratulations. யாருமே இல்ல, ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போச்சுல. என்ன இது? ஒண்ணும் இல்ல, மாடு உடைக்கிற மாதிரி வச்சா என்ன இருக்கு? போனால லட்சுமி நல்ல தங்கமான பொண்ணு, அழகா இல்ல? அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தான். நம்ம ராஜாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். ராஜாவுக்கு ஏற்கனவே வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. ஏன் நம்ம லட்சுமிக்கு என்ன குறைச்சல்? வாய் தான் ஜாஸ்தி. குறைச்சிட்டா போகுது. குறைக்கதான் போறேன். வர வர இந்த வீட்டுல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப போறேன். ஐயோ அம்மா, ராஜேஸ்வரி அம்மா வேண்டாமா, அனுப்பிச்சிடாதம்மா. தாய் இல்லாத பொண்ணுமா, பாவம்மா. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய வெட்டிங் டேக்காக மாதர் சங்கத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. இதோ ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களை கூப்பிடல, என்னதான் கூப்பிட்டுருக்காங்க. வீட்டை பாத்துங்க.
நம்ம பொஞ்சாதி நம்ம ரொம்ப டல்லாகிட்டு போயிட்டா கேர்ள் ஃபிரெண்ட். நீங்க என் கூட மொட்டை மாடிக்கு வாங்க, நான் உங்களை சரிப்படுத்திடுறேன். வேண்டாம் கேர்ள் ஃபிரெண்ட், மூடு சரியில்லை. என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாலே வரேன். ஷூர்? ஓகே. சத்தியமா சொல்றேன், நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிளுக்கு அந்த பிரசன்ட கொடுக்கணும். ஏன் ஒரு ராஜாக்கு என்னாச்சு? அவர் ஒரு பெரிய பயந்தாங்கொழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லம்மா. அதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? ஆமா. அங்கிளுக்கு அடுத்தது இந்த வீட்ல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த ஒரு வாரத்துக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி. ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10 நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் anniversary. அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இதை ஏன் என்கிட்ட ரகசியமா சொல்றேன்? வேற பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க. நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு. அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி. இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. லட்சுமி, அப்பா அம்மாக்கு வெட்டிங்க பிரசன்டேஷன் நீ நேரா கொண்டு போய் கொடுத்துரு. என்னையே எதுக்கு கூப்பிடுற நீ? என்ன பெரியதா, இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தபடி யாரு பொறுப்பான ஆளு? யாரு? நீங்க தான். நானா? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வீட்லயே அதிகமான புத்திசாலி நீங்க தான். உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க. நான் சொன்ன விஷயம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன். நீ புறப்படு. 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம். நான் இப்பல இருந்தே மொட்டை மாடியிலே இருக்கேன். நீ ஒரு சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க. வரட்டுமா? புத்திசாலிதான். ஜகன், ஜகன், என்ன பண்ற? இந்த ப்ரோகிராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம்? கவலையே படாதே. எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து அசடு வழி போறாங்க. சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரம் வா. ஏண்டா பரதேசி பயமோனே, சிகரெட்டா குடிக்கிறேன்? இது அம்மா கிட்ட சொல்றேன். அது வந்து அப்பா நீயா? ஐயோ, அவசரப்பட்டு அணைச்சிட்டேன். அந்த பொறுக்காத விட்டுறான். ஆமா, நீ எங்க இங்க? அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா, அத காய போடலான்னு வந்தேன். துணியே காய போட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. ஆமா, நீயே வந்த? அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கண்ணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. உண்டோ? அது தினம் நடக்குதுடா. இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கண்ணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ். நான் எங்க அப்பா பையன், இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. யாரோ ஒரு சத்தம் கேக்குது, ஒளிஞ்சிக்க. பிளாக் ஷீப் யாரோ அந்த கருப்பாடு. வாங்க. ஏன் இவ்வளவு லேட்? அதுவா, கீழே 2 தண்ட சொத்து தனியங்க. அதான் எங்க அண்ணனுங்க இருக்காங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒளிஞ்சிட்டாங்க லட்சுமி. அம்மா கிட்ட சொல்றேன். நான் கொப்பன். எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். மெத்த மேல வச்சிருக்கேன் செடி, அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? காத்து 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 வாங்க. காத்தா? ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது, காத்த வாங்க வந்தீங்க. என்னடா கால் குத்துறீங்க? இல்லப்பா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டே இல்ல, அதுக்கு என்ன gift கொடுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இல்ல. போடா ஃபுட்டாள், எனக்கு நீங்க என்னடா gift கொடுக்கறது? என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் gift வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காடா. கேர்ள் ஃபிரெண்டா? அவளா? யார் அது? அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? நம்ம அம்மாவோட அழகா இருப்பாளா? பிரமாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃபிரெண்டையும் பாய் ஃபிரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா, சும்மா எங்கிட்டு பொட்டி பாம்பா அடங்கல யாரும் பிள்ளை புருஷன் அத்தனை பேரும் நான் தான் ஒண்ணு மற்றவர் பூஜ்யம் இங்கே நடப்பது கம்பள ராஜ்யம்.
பாட நினைக்கிறேன். பாட முடியலையே, திங்க நினைச்சதை திங்க முடியலையே, சுதந்திர காற்றை தாங்க முடியலையே, சம்பாம் சொல்லை தாங்க முடியலையே. ஓ மை பொட்டி பாம்பா அடங்கணும் யாரும் வெள்ளை புருஷன் அத்தனை பேரும் மூச்சு என்று புழக்க முடியலே, இழுக்க இழுக்க இன்பம் எனக்கு கிடைக்கலே, ராஜா ராணி ரம்மி செத்து ஆட முடியலே, சிட்டாட்டன்னா வீட்டுக்குள்ள போட முடியலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா உரிமை இல்லாத குடும்பத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா உரிமை இல்லாத குடும்பத்திலே. பொட்டி பாம்பா அடங்கணும் யாரும் வெள்ளை புருஷன் அத்தனை பேரும் மூச்சு கலங்கையை தான் கட்ட முடியல, மத்தளத்தை தான் கட்ட முடியல, இல்லானா பாட முடியல, மோகன பாழாக முடியல, இல்லானா மோகன பாழாக முடியல. செஞ்சுவதென்ன பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள், அடிமகளங்கை உடைப்போ ஆணவம் பேசும் வாயை அடைப்போ, பூமிகளெல்லாம் புலிகள் என்று புதிய சரித்திரம் படைப்போ. ராஜேஸ்வரி, take it easy man, take it easy. நம்ம வெட்டிங் டேங்கிறதுனால